கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் சொல்கிறது, வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவளுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. தேவனுடைய மக்கள் வேத வாக்கியங்களுக்கு வழிநடத்தப்படுகிறார்கள். இருளின் சக்திகளிலிருந்து ஏமாற்றும் வல்லமைகளுக்கு பொய்யான போதகர்களும் எதிராக வேத வாக்கியங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஏமாற்றுகிறார்கள். வேதாமத்தை பற்றிய அறிவை மனிதர் பெற்றுக்கொள்ளாதபடி சாத்தான் தான் செய்யக்கூடிய அனைத்து உபாய தந்திரங்களையும் பயன்படுத்துகிறான். ஏனெனில் வேத வாக்கியங்கள் காணப்படும் தெளிவான விளக்கங்கள் அவனது வஞ்சகங்களை வெளிப்படுத்துகின்றன. தேவனுடைய ஊழியத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு எழும்புதலிலும் தீமையின் அந்த பிரபுவானவன் அதிக முனைப்போடு நடவடிக்கையில் அவன் ஈடுபடத்தக்கதாக வெளிப்படுகிறான். கிறிஸ்துவுக்கும் அவருடைய பின்னடியாருக்கும் எதிராக நடத்துகின்ற ஒரு இறுதி போராட்டத்தில் இயலக்கூடிய அளவிற்கு சாத்தான் முயற்சிகளை இந்நாட்களே மிகுந்த வல்லமையோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். மாபெரும் கடைசி வஞ்சகம் வெகு சீக்கிரத்தில் நமக்கு முன்பாக வெளிப்பட இருக்கிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்து நமது கண்களுக்கு முன்பாக அவனது அற்புதமான செயல்களை நடத்தி காட்டப் போகிறான். அது போலியானது பெருமளவில் உண்மையை போன்றே காணப்படும். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேத வாக்கியங்களில் உத்தரவின்றி இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை வேறுபடுத்தி அறிவது மிகவும் கடினமாக இருக்கும். கடைசி நாளில் நீங்கள் நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையைப் போலவே அவன் கொண்டு வருவான். ஆனால் அதை கண்டுபிடிக்க மிகவும் கடினமானது. அவளுடைய ஒவ்வொரு சொல்லக்கூடிய செய்தியும் அதிலே அற்புதம் தெரியப்பட வேண்டும். அற்புதம் செய்யப்படுவதை தனது விசுவாசமான பரீட்சையாக அவன் வைத்து கொண்டிருக்கும் நபர்கள் அப்படியேப்பட்ட ஒரு வஞ்சகமான செயல் மூலமாக உண்மையான அற்புதங்களை போன்று தோற்றம் கூடக்கூடிய அற்புதங்களை சாத்தானும் செய்யக்கூடும் என்பதை அதை நீங்களும் நானும் அதை அறிந்திருக்க வேண்டும். சாத்தான் தந்திரமாக வேலை செய்கிறான். உள்ளத்தை குழப்பி நம்முடைய மனதை இருட்டாக்கி மீட்பிற்கான நாம் அறிந்த மூல கோட்பாடுகளை வேரோடு பிடிக்கத்தக்கதாக அவன் சூழ்ச்சி செய்கிறான். அதிலிருந்து வேத வாக்கியங்கள் எப்படி கூறுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவனுடைய கண்ணியிலே அகப்படுவார்கள். ஒவ்வொரு இமைப்பொழுதும் கணத்திலும் தீய தூதர்கள் நமது பாதையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புதிய கணத்தை எடுத்தவர்களாக நமது கண்களுக்கு முன்பாக வியக்கத்தக்க நிகழ்ச்சிகளையும் அற்புதங்களையும் செய்து காட்டுவார்கள். சில அற்புதங்களில் தேவனிடத்தில் வருகிறது என்று எண்ணி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சோதிக்கப்படுவார்கள். நமது கண்களுக்கு முன்பாக பிணியாளர்கள் குணமாக்கப்படுவார்கள். நாம் காணும்படியாக அற்புதங்கள் செய்யப்படும். சாத்தானின் பொய்யான அற்புதங்கள் முற்றிலுமாய் வெளியங்கமாக்கத்தக்க நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சோதனை சந்திக்க நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதில் உள்ள சொல்லப்பட்ட அர்த்தங்களை ஆவியான துணையோடு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நானுமாக அதிலிருந்து தெளிவடைய முடியும். தேவன் தெளிவான நமக்கு சத்தியங்களையும் கட்டளைகளையும் கொடுத்துள்ளார். இதில் வழிவழிங்கி சென்று கட்டுக்களின் மீது கவனம் செலுத்துவதில் அநேகருடைய உள்ளங்கள் இந்த பொய்யான அற்புதங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் ஈடுபட போகிற அந்த போராட்டத்திற்காக நாம் அனைவரும் இப்பொழுதே அதற்கு எதிராக நீங்கள் நானும் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாட வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் வைத்து ஜெபத்தோடு அதை படைத்து வேத வாக்கியம் என்ன சொல்கிறது, உண்மை என்ன, பொய் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாத்தானுடைய வல்லமையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடகமாக நமக்கு அமையும். கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் வெற்றிகளாக கொண்டு வரப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய போலியிலிருந்து நீங்கள் விடுவிக்க வேண்டும். உண்மை என்று என்ன என்று அறிந்தால்தான் நீங்கள் போலியை கண்டுகொள்ள முடியும். இன்றைக்கு உலகம் கற்பனை ஒழிந்துவிட்டது, கற்பனை தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அநேக பொய்யான சத்தியங்கள், இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வருவார் என்று சொல்லி எனக்கு வேதத்துக்கு புறம்பான அநேக சத்தம் இருக்கிறது. அதனை படித்து அறிந்து கொள்ள வேண்டும்.
வேத வாக்கியம் சொல்கிறது எபிரேயர்ல, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே செல்ல கிடவோம். தைரியமாக நீங்கள் நாளும் செல்ல வேண்டும். அப்படி என்றால் வேதத்தை நன்கு அறிந்து படித்து வைத்திருக்க வேண்டும். அப்படி ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வரக்கூடிய ஊழியை கண்டு ஏமாந்து போயிடாதீர்கள். நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் சத்தியத்தை கேட்டவங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருநாளையும் காண்கிற பிறகு தேவன்